ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நமது எதிர்காலத்தையும் அதன் முடிவையும் கூட அறிந்தவர் நம் தேவன். அவரே நமக்கு திட்டங்களை வகுத்து அந்த வழியிலே நம்மை நடத்தி செல்லுகிறார். அதை கண்டடைய நாம் முழு இருதயத்துடன் கர்த்தரை தேட வேண்டும். நமது கஷ்ட துன்ப வேளையில் தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று நாம் எண்ணலாம். ஆனால் யூதாவின் பேரில் கொண்டிருந்த எண்ணத்தையே அவர் நம்மிலும் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் தாம் அவரை தேட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் முழு நம்பிக்கை உள்ள எதிர்காலத்தை பெற்றுக் கொள்வதே அவருடைய அனாதி சித்தமாகும். எந்த நிலையிலும் நாம் மனம் நொந்து போகக்கூடாது. ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த வேளையிலும் அவரை நோக்கி கூப்பிடும் சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் வியாதியோ ஆபத்தோ எதுவானாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் அவரை நாம் தேட வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான் என்பது வாக்குறுதி. முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினால் வார்த்தைகளின் வழியாகவோ சிருஷ்டிப்புகளின் வழியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அவர் நம்மோடு இருக்கும் நிச்சயத்தை தேவன் நமக்கு தருவார். முழு தேசமும் தேவனை தேடினால் தேசத்தையும் அவர் ரட்சிப்பார். முழு உள்ளத்தோடு அவரை தேடுவோம், ரட்சிப்பில் களி கூறுவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். பரமபிதாவே, எங்களையும் எங்கள் தேச மக்களையும் ஆசீர்வதித்தள்ளும். எங்கள் தேச மக்களுக்கு உமது நற்செய்தியை எடுத்துரைக்க உமது மந்தையில் சேர்ப்பதற்குரிய பலனையும் கிருபையும் எங்களுக்கு தந்தள்ளும். அன்பின் ஆண்டவரே, பாவத்தினால் சீர்கட்டு போன இந்த சமுதாயத்தில் எங்கள் குடும்பத்தை உமது செட்டைகளின் கீழ் மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அதுபோல பாவத்தால் உடைந்து போன குடும்பங்கள் உமக்குள் மீண்டும் கட்டப்படவும் எழும்பி பிரகாசிக்கவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, உண்மையுள்ள இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ளவும் அன்பு கூறவும் உதவி செய்யுங்க. எங்கள் கண்ணீரை மாற்றி களிப்படைய செய்யுங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உம்மை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதித்து மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் உம்மை விட்டு விலகாமலும் உம்மில் நிலைத்திருக்க ஆசீர்வாதமாய் வாழ இரக்கம் செய்ய வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அனுதின வாழ்வில் நாங்கள் பரிபூர்ணம் அடைவதனால் உம்மை மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரம் அடைவதனால் திருடி எங்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் எங்கள் படியை எங்களுக்கு அளந்து எங்களை போஷித்தள்ள விண்ணப்பிக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசங்கள் வீணாய் உலக இச்சைகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் வட்டிக்கும் செலவிடப்படாமல் எங்கள் குடும்ப தேவைகளில் உங்க சித்தப்படி செலவிடப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்துள்ளங்க. நாங்கள் சோம்பலாய் வீட்டில் அமர்ந்து விடாமல் எங்கள் தகுதிக்கேற்ற வேலையை பெற்று உழைத்திட உங்க கிருபை தந்தள்ளுங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் பரிசுத்தமாக வாழவும் ரட்சிப்பில் களிகூறவும் பரிசுத்தாவியானவரின் ஆளுகை எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இரக்கம் செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும் வருமானம், பொருளாதாரம், அப்பம், தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் விருத்தி அடையவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாளாய் வியாதியோடு வாழுகிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்களும் உண்டு, வீடுகளில் படுக்கையில் இருப்பவர்களும் உண்டு. ஒவ்வொருவருக்கும் உங்க ஆறுதல் அளிக்கும் கரம் இரக்கம் செய்து தொட்டு குணப்படுத்தி பூரண ஆயுசுடன் வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிறவர்களுக்கு ஆறுதலை தந்து கர்த்தர் அவர்களை காத்து ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மது, போதை, பான் பராக்கு, புகையிலை, போதை காளான், கஞ்சா போன்ற போதைக்கு அடிமையான மக்கள் பாவக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். வேலைக்காக முயற்சிக்கிறவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், திருமண வயதடைந்த வாலிபர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையையும், கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும், கர்ப்பத்தின் கனிக்காக வேண்டுதலோடு எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்களுக்கு அந்நாளை நினைத்தருள தேவன் புத்திரபாக்கியம் ஈந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும், எங்கள் தேசத்துக்கு விரோதமாக பயங்கரவாதிகளின் முயற்சிகள் செயல்கள் வாய்க்காதே போகவும், மக்கள் ரட்சிக்கப்படவும் அமைதலான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.